என்னண்ணா கேட்கணும்னு நினைச்சேன். மாமியார மருமகளும் இப்ப ரொம்ப ஒற்றுமைதானோ? ஏன்க்கா திடீர்னு மாமியார மருமகளும் ஒற்றுமையான்னு கேக்குறிய? என்னாச்சு? காலையில ஒரு 6:45 போல லட்சுமி அக்கா வீட்டுல பாலம் வாங்கிக்கிட்டு உன் வீட்டு வழியா தான் வந்தேன். உன் மாமியார் நடையில இருந்துச்சு. என்னக்கா சின்ன பொண்ணு எங்க காணல, எங்க போனா அப்படின்னு கேட்டேன். அவ தூங்கியாமா, சத்தம் போட்டுறாத எழும்பிடுவா அப்படின்னு சொல்லிச்சு. என்ன நாலு முடி, உண்மையாவா சொல்றிய? ஏன் மாமியாரா சொல்லிச்சு? ஆமாண்ணா, வா மாமியார் தான். எனக்கே ஆச்சரியமா இருந்து. முன்னாடியெல்லாம் நீ உறங்கியான்னு திட்டம், இப்ப என்ன உறக்கத்துல இருந்து மருமோ எழும்பிடுவான்னு திட்டுது? அது இல்லக்கா, அன்னைக்கு கொஞ்ச நாளா அவங்க நான் சுகம் இல்லாம இருந்தேன் தெரியுமா, அதுல இருந்து என் மாமியார் என் மேல ஒரு பாசம் தான் பாத்துடுங்க. இப்ப எங்க வீட்டுல சண்டையே கிடையாது தெரியுமா. உண்மையா சொல்ல போனா வர்க்கி சவிய இப்பதான் நிம்மதியா வீட்டுக்கு வந்துட்டு எடுத்துட்டு போறாவ. இல்லனா கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் அவிய எப்ப வருவான்னு நானும் எங்க மாமியாரும் காவல் இருப்போம். என் மாமியாரு வாசல்ல இருந்தா நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படி காவல் இருந்து அவிய வந்த உடனே உங்க அம்மா இப்படி பண்ணாவனி, நானும் உங்க பொண்டாட்டி இப்படி பண்ணாவனி அவியெல்லாம் சொல்லி கொடுப்பாவ பாரு. உள்ள வரும்போதே டென்ஷனா தான் வருவாவ, இப்ப வரும்போது சிரிச்சுக்கிட்டுல வராவ. எத்தனை நாளைக்கு தான் மாமியார மருமகளும் ஒற்றுமையா இருக்குதுன்னு பாப்போம். இங்க பாருங்க, ஒரு மாதிரி எல்லாம் வாய வைக்காதுங்கன்னா நாலு முடி. கோபப்பட்டதுப்பா, சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னோன்னு உடனே வந்துட்டா இவ. ஆமா, என்னத்த விளையாட்டுக்கு சொல்லணும்னு ஒரு விவரமும் கிடையாது. ஆளை மண்டே சைஸையும் பாரு. இடுனா இந்த பாரா இழுவ வரவே இல்ல பாரு. நான் காலையில போறவ சாயங்காலத்துல வருவான்னு நினைச்சேன், இன்னும் வரலையே. போன் பண்ணவன் செஞ்சேன், அவங்களா வந்து கூப்பிடாம நானா வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. யாரு? செல்வா போய் கூப்பிட்டு அவ வர போறா. இவன் எங்க போய் கூப்பிட போறான்? இவன் இப்பதான் அவ இல்லன்னு நிம்மதியா தெரியும். இதுல கீதாவுக்கு வேற ரொம்ப தொக்கா போச்சு. செல்வான்னு சொல்லிட்டு அடிக்கடி நீ போவா. அதானே, பேசுறது மட்டும் தெரியட்டு, மறுபடியும் உமாவுக்கு போன் பண்ணி சொல்லி கொடுத்துட மாட்டேன். லட்சுமி அக்கா என்ன இங்க இருக்குதியே? சும்மாதாக்கா, சும்மா பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு ராணி அக்கா எல்லாத்தானும் போர் அடிக்குதோ? ஆமா வசந்தி, ராணி அக்கா அண்ணனை விட்டு வெறிக்கவே இல்லையா? 2 நாள் கழிச்சுதான் வருவேன்னு சொன்னாவ. அது எல்லாத்தானும் ஒரு மாதிரி இருக்கு. உமாவும் என்ன வரலையோ? வரலக்கா, வாங்க உட்காருங்க. என்ன லட்சு, வேலை எல்லாம் முடிஞ்சா? வேலை என்னத்த வேலை சின்ன பொண்ணு, எல்லாம் முடிஞ்சு. இனி சாயங்காலம் ஒரு துணி மட்டும் எடுக்கிறதுக்கு போனோம் பாரு. துணி எடுக்கவாக்கா? ஏக்கா நாங்களும் வரட்டாக்கா? ஏன்டா வசந்தி, ஒரு துணி எடுக்கதான் எத்தனை பேர் போறது? நானே போய் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். லட்சு, எங்களுக்கும் போர் அடிக்குது லட்சு, வரோமே. என்னடா ஒரு துணி எடுக்க 9 பேரா போவாவ? எம்மா தெரியாம இவ்வளோ வாய கொடுத்துட்டேன். எங்களுக்கு தெரியாது, நாங்களும் கண்டிப்பா வருவோம். எப்பா தேவையில்லாம இதுல வந்து இருந்துட்டேன், போறேன் அம்மா. லட்சுமி அக்கா, நீங்க எங்க போனாலும் துணி எடுக்க போகும்போது நாங்களும் வருவோம். என்ன நாலு முடி, போமா நம்மளாம் சும்மா தானே இருக்கோம், போர் தான் அடிக்குது, போயிட்டு வருவோமா? அது இன்னைக்கு சாயங்காலம் இவங்க என்ன வெளியே கூட்டு போறேன்னு சொன்னாவ சின்ன பொண்ணு. ஆனா வாரேன், அதுக்குள்ள என் மாமியார் மட்டும் ஏதாவது அவசிச்சுட்டு இருந்துட்டா. மாமியாருக்கு அவசிச்ச புரியலா? ஆமா, ஏன் நீயும் உன் மாமியார் மட்டும் தான் ஒற்றுமையா இருப்பீங்களோ? நாங்க என்ன எலியும் பூனையுமாவா இருக்கணும்? நானே என் மாமியாரும் ரொம்ப ஒற்றுமை. ஆமா ஆமா, சொன்னாவோ. வாங்க போய் அவுச்சிட்டு வாங்க, நானே என் வீட்டுல போய் சொல்லிட்டு கிளம்பி வாரேன், போயிட்டு வந்துருவோம். ஓகே சின்ன பொண்ணு. செல்லம்மா, உன் அக்கா வந்திருந்தாச்சியா? பேயாச்சா? ஆமாக்கா, அவ இன்னைக்கு காலையில தான் போறா, பாத்துக்கிடுங்க. வந்தா என் மருமகிட்ட கேட்டா, எதுக்கு சும்மா என் தங்கச்சிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கியா அடிக்கியான்னு. உடனே அவளை மாறி பேசினா. வந்தால பெட்டியம் கட்டிட்டு போயாச்சு. யாரு உன் மருமகளா? போயிட்டாளா அம்மா வீட்டுக்கு? அவ இங்க இருந்துட்டா மட்டும் வாரத்துல 7 நாள் 5 நாள் அவி அம்மா வீட்டுல தான் நிப்பா. 2 நாள் இங்க வருவா ஆட்டிக்கிட்டு, இங்க வந்துகிட்டு அதுலயும் என்கிட்ட ஏதாவது இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி சண்டையை இழுத்துக்கிட்டு உடனே அங்கேயும் போயிருவா. இனி ஒண்ணு சொல்ல மாட்டாரா? அவன் என்னத்த சொல்லுவான்? போட்டு எவ்வளவு நாள் தான் போறான்னு பாப்போம். என்ன ஏதாவது சொல்லட்டு, அதுக்கப்புறம் இல்ல இருக்கு. நீ எதுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனையும் உன் அக்கா கிட்ட சொன்ன? இனி 3வது மனசு வந்து கேட்ட மாதிரி இல்லையாமா இருக்கா? எனக்கு நீ கேட்கவே யாரு இருக்கா? என் அக்கா தான் வந்து 4 வார்த்தை கேட்டா. உடனேதான் ரோசத்துல அவ பெட்டியை கட்டிட்டு கிளம்பிட்டா. செப்பா, இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் என்ன சொல்லதுக்கு? எதுக்கு எடுத்தாலும் முன் கோபம். கோபத்துல எடுக்க முடிவும் தப்பாதான் இருக்கு. நம்ம ஏதாவது சொன்னா இவளுக்கு என்னத்த தெரியும், இவ சொல்லி நம்ம கேட்கணுமான்னு ஒரு இது. ஆமா, அது என்னமோ உள்ளதுதான்.
சட்டு புட்டுன்னு என்கிட்ட சண்டை போட்டுட்டு உள்ள போனா. ரூமுக்குள்ள போய் போன்ல என்ன பண்ணான்னு தெரியல. கிளம்பி வெளியே வர வீட்டு முன்னாடி ஆட்டோ நிக்குது. பாத்தியா, நம்ம எல்லாம் அந்த காலத்துல அம்மைய வீட்டு போனா ஆட்டோல போனோமா பஸ்ல போனோமா நடந்தே போவோம். இந்த காலத்துல பத்தியா வீட்டுக்கு முன்ன ஆட்டோ வந்துடும். படியில இருந்து காலை தூக்கி ஆட்டோக்குள்ள வைப்பாவ. சாமி கொண்டாங்க விட்டுருவான். ஆமா அக்கா, எல்லாத்துக்கும் இருந்த இடத்துலயே இருந்து வசதி வர போய் ரொம்ப சுவாம்பேறித்தனமா அவியாச்சு. என்னத்த சொல்லியதுக்கு, அதெல்லாம் விடுங்க. எங்க உங்க மருமோள காணல? அந்த கதையை ஏன் கேக்கியா? உமா இருக்கால, செல்வா கூட சண்டை போட்டு அவ அம்மை கேட்டு போயிட்டா. இங்க வசந்தி ஒரு நேரம் வீட்டுல இருப்பு கிடையாது. வேலைக்கு போயிட்டு வந்தோன்னு கிளம்பியது. இனி எப்ப வராளோ? ஏக்கா, நீங்க ஏதாவது சட்டை போட்டுன்னு கேட்க வேண்டியதானே? திமிரு பிடிச்சு உங்க அம்மா வீட்டுக்கு உமா போயிருக்கியானா? நீங்க ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டியதானக்கா? கேட்டிருப்பேன்னா நீயும் கேட்க வேண்டிய கேள்வியும் மருமோட அழகா கேட்டுக்கலாம். அவளும் போகாம இருந்திருப்பா. நீ கேட்கவா செஞ்சா? அதே போலதான். திமிரு பிடிச்ச கிளவி. என்னத்த இப்படி ஓப்பனா என்ன திட்டியா? அது என்னமோ சரிதான். கேட்க வேண்டிய இடத்துல நானும் கேட்கல, நீங்களும் கேட்கல. அதனாலதான் அவ்வளவு சிட்டா பறந்து கொண்டாடிட்டு தெரியாளுவ. வந்துட்டால அவங்க மருமவா நூறு ஐசு ஏதோ நம்மளை பத்தி திட்டிட்டு இருந்திருக்காளுவ. இது இது லட்சுமி அக்கால கூட கடைக்கு போக வேண்டியதா இருக்கு. நான் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, சமைச்சிட்டு போயிட்டா. ஐயே, நீ எதுக்கு மருமோட சமைச்சு கஷ்டப்பட்டு இருக்க? போயிட்டா வந்த அப்புறமா சமைச்சிக்கலாம். நீ கிளம்பு கிளம்பு. என்னத்தே நிஜமா சொல்றிய? நான் கிளம்புமா? அடா ஆமா மருமோல, வெளியே போனோடனே அவசரமா வாரா. இதுல எனக்கு சமைச்சு வேண்டியதுனா நல்லாவா இருக்கும். நீ கிளம்பி போயிட்டு வா. போ போ. சரியாத்தே, ரொம்ப தேங்க்ஸ். நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரி போ. என்னக்கா சமைச்சு வச்சுட்டு போறேன்னு சொல்லி அவள கூட நீ கிளம்பு கிளம்புன்னு சொல்லியா? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அவ என்ன ஆத்திர அவசரத்துக்கு போறாளோ? கிளம்பட்டு கிளம்பட்டு, போயிட்டு வரட்டு, போயிட்டு எடுத்துட்டு வரட்டு. போ. சிரிச்சுக்கிட்டா போறா, சிரிச்சுக்கிட்டு போ. எம்மோவே வரட்டு. இன்னைக்கு இருக்கு உனக்கு வியாட்டு. சொல்லிய நினை தப்பா நினைச்சுக்கிடாதுங்க. இருந்தாலும் நீங்க உங்க மருமகளுக்கு ரொம்பவும் தான் இடம் கொடுக்குறியக்கா. ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. ஐயே, இதுல தப்பா எனக்கு என்னமா இருக்கு? அவளோட சுதந்திரம், அவ போறா, போயிட்டு வரட்டு. என் மருமக வரும்போது நான் சமைச்சு எடுத்து வைப்பேன். இதுல என்ன இருக்கு? இதுக்கு மேல இந்த கலவீட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது. பேசாம கிளம்பிடும். சரிக்கா, என்ன கொஞ்சம் போல வேலை கிடந்துச்சு பாத்துடுங்க. நான் இன்னைக்கு கிளம்பியேனா? சரி சரிக்கா, கிளம்புங்க. கடைக்கு போறியா? கடைக்கு போ. எம்மவும் வரட்டு. ஒருத்தி வீட்டுல இருக்கா, அவளுக்கு ஒரு டீ தண்ணி போட்டு கொடுக்கல. இவ கடைக்கு போறாளாம். கடைக்கு போனா போ. என் பையன் வரட்டு. இன்னைக்கு ஒருத்தி என்னன்னா சண்டை போட்டுட்டு அங்க அம்மை வீட்டுல போய் கிடைக்கியா. இவ என்னன்னா அடுத்தது போ பிளான் பண்ணிட்டு கிடைக்கியா. ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்காளோன்னு தெரியலையே. வரட்டு, பாத்துக்கலாம். போ போ. ஆடிக்கிட்டா போற ஆடி. பாருன்னா இன்னைக்கு உன் காலை முறிச்ச வச்சிருக்கீ. என்ன அடுப்பங்கரைக்கு வந்திருக்கியா? என்ன வேணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. ஏமா, டீ எல்லாம் குடிச்சுக்கிட்டு கிளம்புவோம். அப்பா கிளம்ப சொன்னாவ. ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் இல்லையா? கிளம்பலாம் கிளம்பலாம். நான் எதுக்கு? நீங்க எல்லாம் போயிட்டு வர வேண்டியதானே? ஏமா எல்லாரும் சேர்ந்து போற இடத்துல நீங்க மட்டும் ஏன் இப்படி சொல்றிய? எல்லாரும் சேர்ந்து வெளியே போய் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே சாப்பிட்டுட்டு வந்துடலாம். சரியா? சரி சரி. நீ என்ன கிளம்பலையா? நான் கிளம்பதான் போறேன். அதான் நீங்க என்ன பண்றேன்னு ஒரு வாட்டி பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நீங்களும் சீக்கிரமா காஃபி போட்டு கிளம்புங்கண்ணாமா. சரி சரி, நீ போ. சரிம்மா. இதுக்கும் எப்பவும் அவங்களெல்லாம் எல்லா இடமும் கூட்டிட்டு திரியணும். அப்படியே அப்பன போலதான் இதுக்கும் புத்தி. நம்ம ஏதாவது சொன்னா நம்ம தான் வில்லி. நான் எதுக்கு வாய் திறக்க போறேன்ப்பா? என்னவும் பண்ணட்டு. எடி இருங்கம்மா, நான் டீயை போட்டு தந்துறேன். எனக்கு டீயை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஆமா, எல்லாரும் கிளம்பியாவ, நீ கிளம்பலையா? இன்னும் டீயை மட்டும் போட்டு கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். நீங்க வரலையா? நான் ஒன்னும் வரலம்மா. அங்க வந்து என்னத்துக்கு? நான் என்னத்துக்கு வர போறேன்? வாங்க, எல்லாரும் சேர்ந்து தானே போறோம். நீங்களும் வாங்க. அதான் வரலன்னு சொல்லிங்க இல்லையா? என்ன தொந்தரவு பண்ணாத, நீ போயிட்டு வா. சரி, அப்புறம் உங்க விருப்பம். என்னெல்லாம் நடக்குன்னு பாத்தியா? பார்த்தேன், எல்லாம் பார்த்தேன். என்னடா அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தோமே, நம்ம பாட்டிய காணலையேன்னு வருத்தப்பட்டேன். நான் போவேன், நீங்க வந்து என் அம்மிட்ட பத்த வைக்கலான்னு வந்தீங்களோ? பாட்டி அப்புறம் பத்த வைக்க அவளாம். பத்ததுக்கு என்ன பத்த வச்சுட்டாவ உன் அம்மா கிட்ட? பாருங்க பாட்டி, எல்லா நேரம் இப்படி சிரிச்சுக்கிட்டே பேச மாட்டேன். அம்மா சும்மா இருந்தாலும் நீங்க தான் அவங்கள கலைக்கிறீங்க, குழப்பி விடுறீங்க.
வேற உன் அம்மைய இவளெல்லாம் குழப்பி விட்டுட்டாலும் போட்டி அப்புறம் குடும்பமா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வெளியே கிளம்பியோம். யாரும் மூஞ்சி தூக்கிட்டு இருக்க கூடாது. அதுக்குதான் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நான் பார்த்து பார்த்து பேசிட்டு இருக்கேன். பாட்டி உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. ஆமா வந்துட்டேன் பெரிய அட்வைஸ் பண்ணதுக்கு. சரி விடு, பாட்டி வயசானது ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் அங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்காத. நீங்க எதுவும் மனசுல எடுக்காம இருங்கம்மா. பாருங்கம்மா, இந்த வீடு எவ்வளவு அமைதியா இருந்த வீடு. ஆனா இந்த 2 நாளா பாருங்க, வீட்டுல ஒரு நேரம் சவுண்டு குறையவே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் எப்படி? அத்தை, ராதிகா, சங்கீதா, மோனிஷா எல்லாரும் வந்த நேரம் தானம்மா வீடு எவ்வளவு கலகலன்னு இருக்கு பாருங்களா. 2 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. இவ்வளவு ஒரு ஜாலியான குடும்பத்தை பாட்டி உங்ககிட்ட அதை இதை சொல்லி தரவ நீங்களாம் திடீர்னு முருங்கை மரம் ஏறுறிய. என்ன பண்ணனே தெரியலம்மா. இடி அதான் நான் இப்ப ஒண்ணும் சொல்லல இல்லையா, நீ போய் கிளம்பு. நான் எல்லாரும் டீயை போட்டு கொடுத்துட்டு நானும் கிளம்பியேன். அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம். போ அம்மா. லைட்டா சிரிக்கலாமே. சரி மக்களே, நீ போ கிளம்பு. நான் எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு நானும் கிளம்புறேன். சூப்பர்மா, இப்பதான் அழகா இருக்கு. சரி போ. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.